வணக்கம் உறவுகளே. கடந்த வாரம் என்னுடைய தந்தையார் நினைவு தினம். நான் இப்போ மதுரையில் வேலை நிமித்தமாக இருந்ததுனால என்னுடைய நண்பன் ஒரு மதுரையில் இருக்கிறவனை கூப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முதியோர் இல்லம் இல்லை குழந்தைகள் காப்பகம் எங்கேயாவது போய் அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிவா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு, இது மதுரை புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய புன்னகை பூக்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பள்ளி. இந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகள், அதாவது ஒரு சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம் அந்த பிரச்சனை இருக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு டாய்லெட் யூஸ் பண்ண தெரியல, ஒரு சில குழந்தைகளுக்கு பிரஷ் பண்ண தெரியல, ஒரு சில குழந்தைகளுக்கு கையில் எடுத்து சாப்பிட தெரியல, ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க தெரியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகளை அவர்களது பெற்றோர்களே காலையில் ஒரு 8:30 மணி அளவில் இங்கே கூப்பிட்டு வராங்க. இவங்க பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்டு இவங்களுக்கான பிரேயர்கள் தொடரப்பட்டு ஒரு 9 மணி அளவில் இவங்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படுது. இவர்களது வயது இவர்களது குறைகளுக்கு ஏற்றாற்போல் இவர்கள் அந்த சூழ்நிலையில் அமர வைக்கப்பட்டு அதற்காக பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் குழுக்களை கொண்டு இவர்களுக்கான தொடர் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அந்த பயிற்சி கால இடைவெளியில் இவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறதுக்கு அங்கேயே மருத்துவ குழுவும் இருந்து பெற்றோர்கள் எந்த குறைக்காக இந்த குழந்தைகளை அங்கே கூப்பிட்டு வராங்களோ அந்த குறையை ஒரு 3 மாதத்திலிருந்து ஒரு 6 மாத கால இடைவெளியில் அதை சரி செய்து அந்த பெற்றோர்கள்ட்ட இந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு இடையில அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற தனித்திறமைகளையும் இவங்களே கண்டுபிடிச்சு, ஒரு சில குழந்தைகளுக்கு நல்லா பாட வருது, ஒரு சில குழந்தைகள் நல்லா ஆடுறாங்க, இதை இவங்களே கண்டுபிடிச்சு அதற்கான ஆசிரியர்களையும் வர வச்சு அதற்கான பயிற்சியும் இவங்க கொடுக்குறாங்க. இவங்க செய்யக்கூடிய இந்த ஒரு உன்னதமான சேவை அதை பாராட்டும் விதத்திலும் அந்த குழந்தைகள் அவங்கள்ட்ட பார்த்த அந்த நம்பிக்கை, அவங்க கண்ணில் இருந்த அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை ஊக்குவிக்கும் விதத்திலும் என்னுடைய இந்த சிறு உரைநடை கவிதை புன்னகை பூக்கள் பள்ளியினுடைய ஒரு உன்னதமான பணிக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கும் அத்துணை ஊழியர்களுக்கும் அங்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் எனது அர்ப்பணம் சமர்ப்பணம். உள்ளம் பெருந்தகை சித்தரிக்கும் உன் உண்மை புன்னகை, உன் உள்ளம் பெருந்தகை அதை சித்தரிக்கும் உன் உண்மை புன்னகை. படைத்தவன் பிரம்மன் எனில் தனிப்பெயர் அவனுக்கு, அழகே அம்சமாய் அவனியில் உன்னை படைத்ததற்கு. கள்ள நடை போடும் ஒரு சில கயவர் கூட்டமே இங்கிருக்கு, நன்னடை உள்ள கண்ணே வா ஞாலமே உனக்கென காத்திருக்கு. கையளவு பயமில்லை உனக்கு, ஆழ கடலளவு நம்பிக்கை நிறைந்திருக்கு. விதியவன் வலிந்து செய்த சதியோ என சரிந்து போகாது, ஊழ்வினையின் உறுத்தலோ என ஓய்ந்து போகாது. உதாசீனிய உறவுகளுக்கு உயிரளிக்காது, குறைமதி குணவோனின் அரைகுறை உலகளுக்கு செவி சாய்க்காது. இறை செய்த தவறோ என துவண்டு முடங்காது. வீழ நான் என்ன நிழலா, நிலவிலும் நிஜம் நான் என நெஞ்சுரத்தோடு கம்பீரமாய் உழவும் கொள்ளை மதி கொண்ட பிள்ளை உனை அத்தில்லை நாயகன் வாழ்வின் எல்லை வரை காக்கட்டும். வழிநிறை வாழ்வில் உன் சோதனைகள் யாவும் அகல. நீ போடும் இந்த சாதனை சாலையில் இந்த புன்னகை பூக்கள் பள்ளியும் அவர்களது உயர்வான இந்த சேவையும் அவர்களது பயிற்சியும் வெற்றி தருவாய் மலரட்டும். உறவுகளே, நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன உதவிகள் கூட இந்த புன்னகை பூக்கள் பள்ளிக்கு ஒரு பேருதவியா அமைச்சு இங்கு படிக்கக்கூடிய இந்த அறிவுசார் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அது மிகப்பெரிய உதவியா அமையும் அப்படின்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.